ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கோடிங். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா சிங்கிள் நம்பர். இது லீட் கோடில் 136th ப்ராப்ளமாக இருக்குது. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு அரே ஆஃப் இன்டிஜர் கொடுத்துருப்பாங்க. அந்த அரேல எல்லா நம்பருமே 2 தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் ஒரு தடவை வந்திருக்கும். அந்த ஒரு நம்பரை தான் நம்ம கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இவங்க எப்படி அந்த சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது வந்து லீனியர் ரன் டைம் காம்ப்ளெக்ஸ்ல ரன் ஆகணும். தென் வந்து அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. லைக் அரே, ஹேஷ் மேப், ஹேஷ் செட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க கூடாது. லீனியர் ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ரன் ஆகணும். எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துக்கலாம். ஸோ இந்த அரேல 2,2,1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2ங்கிறது 2 தடவை ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 1 வந்து ஒரே ஒரு தடவை தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் 2ல 4,1,2,1,2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 1ம் 2 டைம்ஸ் வந்திருக்கு, 2ம் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 4 மட்டும் 1 டைம் வந்திருக்கு. ஸோ 4 ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒன்று நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம நார்மலாக வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி எந்த எலமெண்ட்டுக்கு கவுண்ட் வந்து 1 இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பட் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் சால்வ் பண்ணணுங்க. அதே மாதிரி லீனியர் ரன் டைம் அப்படின்னா அந்த அரேவை 1 டைம்ஸ் தான் ஐட்ரேட் பண்ணணும். லைக் 0th இண்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் தான் போகணும். ஸோ அதை தான் லீனியர் ரன் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஜிக் கேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஜிக் கேட்ஸில் வந்து என்னன்னா அண்டு ஆறு நாட். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இப்போ அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆர்னா ஏதாச்சும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்தாலே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ நாட்டுக்கு வந்து நம்ம இந்த நம்பர் நாட் ஈக்குவல் டு இந்த நம்பர் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி எக்ஸ்ஆர்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. அதோட சிம்பிள் என்னன்னா ஆரோ வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஆர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்ஆர் கேட்னா இப்போ நம்ம ஒரு ஏ பி அப்படின்னு ரெண்டு நம்பரை செக் பண்றோம்னு வச்சுக்கோமே, ரெண்டு நம்பருமே சேமா இருந்தா ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 0 0 ரெண்டுமே சேமா இருக்கா, 0 வந்திருக்கா. அதே மாதிரி 1 1 ரெண்டுமே சேமா இருக்கா, அப்போ 0 ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ டிஃபரெண்ட் நம்பரா இருந்துச்சுன்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இங்க எழுதிக்க பாருங்க, சேம் நம்பர் அப்படின்னா 0 ரிட்டர்ன் ஆகும், டிஃபரெண்ட் நம்பர் அப்படின்னா 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஒரு அறையில வந்து 2,2,5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2,2,5ங்கிற ஒரு அரேவை எடுத்திருக்கேன்னா, இப்போ இங்க பாருங்க, இதான் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ 2வும் நம்ம வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் போட்டோம் அப்படின்னா 0 கிடைக்குமா. தென் வந்து இங்க 0ன்னு இருக்கும். இப்போ 0 எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் 5 அப்படின்னு போட்டால் 5ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு நம்பருமே சேமா இருக்கிறப்ப அந்த இடத்துல 0ன்னு கன்வெர்ட் ஆயிடும். தென் யூனிக்கா ஒரு நம்பர் இருக்கிறப்ப அதோட எக்ஸ்ஆர் நம்ம ட்ரை பண்ணும்போது 5ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ நம்ம அந்த கடைசியா வர்ற நம்பர் தான் யூனிக்னு செட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே எடுத்திருக்கேன். 4,1,2,1,2. ஸோ இந்த இடத்துல 2 1 இருக்கு, இது 0 ஆயிரும். அதே மாதிரி 2 2 இருக்கு, 0 ஆயிரும். ஃபைனலாக 4 மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த 4 தான் கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இப்போ இதுக்கு சூடோ கோட் பார்த்துடலாம். நம்ம அந்த அரேவை வந்து டிராவர்ஸ் பண்ணணும். i = 0, i less than n வரைக்கும் ரன் பண்றோம். தென் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேரியபிள் வந்து என்ன செட் பண்ணிடுறோம் அப்படின்னா 0 அப்படின்னு செட் பண்ணிடுறோம். ஸோ அந்த வேரியபிளை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ஆர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ஆர் இப்போ கரண்ட் வர்ற நம்ஸ் ஆஃப் ஐ. ஸோ இதை யூஸ் பண்ணி கடைசியில் ஃபைனல் வந்து இந்த நம்ம இருக்கிற கரண்ட் நம்பருக்கும் ஆல்ரெடி இருக்கிற நம்பருக்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ யூஸ் பண்ணும்போது சேமாக இருந்தால் 0 கன்வெர்ட் ஆயிரும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த நம்பர் மட்டும் கடைசி வரைக்கும் ரிட்டர்ன் ஆகிட்டே வரும். ஸோ அந்த நம்பரை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கோடும் பார்த்துடலாம். டிக்ளேர் பண்ண மாதிரியே ரிசல்ட் ஈக்குவல் டு இப்போ கரண்டாக வரும். நம்ம கடைசி வந்து ரிட்டர்ன் ட்ரெஸ்ன்னு போட்டாலே போதும். சார் ரன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம என்ன வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை.
ஸ்டார்ட் பிளான். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் ஆயிடுச்சு, சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன். 1 ms ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த கோடை நான் வந்து 3 லாங்குவேஜுமே கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. ஸோ இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.